ஹாய், இது திங்கட்கிழமை நைட் டின்னர் தாங்க பார்க்க போகிறோம். இட்லியும் தக்காளி சட்னி. இந்த தக்காளி சட்னி அரைக்கணும்னு நினச்சாலே என்னுடைய ஹஸ்பண்ட் அவங்க தாங்க வருது. அவருக்கு இந்த தக்காளி சட்னி ஃபேவரட். மேக்ஸிமம் அது என்னன்னு தெரியல. எல்லா ஜென்ஸுக்குமே தக்காளி சட்னி தான் பிடிக்குது. தேங்காய் சட்னி பிடிக்க மாட்டேங்குது. என் ஆத்துக்காரர் ஒன்று சொல்லுவாருங்க, தக்காளி சட்னி தேங்காய் சட்னி அரைக்கிறேங்க அப்படின்னு சொன்னால், தேங்காய் சட்னி நைட்லலாம் சாப்பிடக்கூடாதும்மா, நெஞ்செரிச்சலாக இருக்கும், சாப்பிடாதம்மா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணு அப்படின்பாரு. நான் என் மேலே இருக்க அக்கறைன்னு நினச்சா அது அக்கறைலாம் கிடையாதுங்க. அவருக்கு பிடிக்காதுங்க. அதனால அப்படியே நம்ம மேலே ஒரு பாசமலையை பொழிஞ்சு தக்காளி சட்னி அரைச்சிருமா அப்படின்னு சொல்லுவார். அதையும் நம்பி நம்ம தக்காளி சட்னி அரைச்சிருவோம். இது மாதிரி எத்தனை பேர் வீட்டில் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது மணி பிளான்ட் செடிங்க. மணி பிளான்ட் செடியை திருடி தான் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க. அதனால் நான் கீழே ஹவுஸ் வீட்டிலேருந்து திருடி கொண்டு வச்சுருக்கேங்க. நான் வேறு அந்த குச்சி காம்பாக தான் வச்சேன். இப்போ தான் ஒரு துளுர்த்து விட்டுருக்கு. ஹவுஸ் ஓனர் அம்மா கேட்டாலே தந்துடுவாங்கங்க. ஆனால் மணி பிளான்ட்டை திருடி தான் இது பண்ணணுமா, அதனால் நான் திருடிட்டு வந்துட்டேங்க உங்களுக்கு தெரியாமல். நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு ஒன்று இருக்குங்க. நம்ம சொன்னாலே கேட்கவே கேட்காதுங்க. அப்படி கேட்காம வாங்கினதாங்க இந்த ஜூஸு. வாங்கியிலே சொன்னேன், தம்பி வாங்காதடா, நீ குடிக்க மாட்டேன்னு. ஆனால் கேட்கலங்க. அதை வாங்கி எங்கள் வீட்டில் ஒரு 4 டேஸாக அப்படியே கிடக்கு குடிக்காமல், நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டு குட்டீஸ் இப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.